எல்லோருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் ஃபஸ்ட் டே குலு ஹாஃப் டே எல்லா இடத்துலையும் போய் நல்லபடியாக பாட்டெல்லாம் பாடி நல்லபடியாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிற்கிறது எங்களுக்கெல்லாம் நாராயணியை நிறைய ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்குற ஸ்ரீமதி மகாலட்சுமி அவாத்தில் வந்திருக்கோம். நாங்கள் அவாத்தில் இன்றைக்கி குலு வச்சுருக்கா, ஒரு கான்செப்டோட குலு வச்சுருக்கா. அவள் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கா. இன்றைக்கி வாத்தில் குலு அவள் ஒவ்வொரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அது வீடியோவை நான் எடுக்கிறேன். மகாலட்சுமிங்க நமஸ்காரம். இந்த மெயின் கோலும் இந்த வாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா தீம் கோலும் ஒன்று வச்சிருக்கு. நம்ம திருஞான சம்பந்தாரோட வரலாறு நமக்கு தெரியும். 63 நாயன்மார்கள் இருக்கா. and they have done so much service to revival of Hinduism and பக்திக்காக. அதில் முக்கியமாக ஒன் ஆஃப் தெம் திருஞான சம்பந்தார். அவர் பிறந்த ஊர் சீர்காழி. சிவபாத ஹிருதயாருக்கும் அப்புறம் பாகியரதி அம்மாளுக்கும் பிறந்தார். அவன் சீர்காழியில் 3 வயசு இருக்கும் போது அவள் அப்பாவோட கோவிலுக்கு போகணுன்னு சொன்னார். அடம் பிடிச்சு போனார். அவள் அப்பா நித்திய அனுஷ்டானங்களுக்காக குளத்தில் முங்கினார் பிரம்ம தீர்த்தத்தில். அதில் கொஞ்சம் நேரமாக அப்பாவை காணலேன்னொன்னே குழந்தை அழ ஆரம்பிச்சு கொடுத்து. குழந்தை அப்பா அம்மான்னு அழுதுது. அப்போது யூனிவர்சல் மதர் பார்வதி அண்ட் யூனிவர்சல் ஃபாதர் நமக்கு எல்லாம் சிவன் அவள் இறங்கி அவர் சிவன் பெருமாள் அம்பாளை குழந்தைக்கு பால் கொடுன்னு சொன்னார். அம்பாள் தாய்ப்பால் ஞானப்பால் குழந்தைக்கு கப்பில் கொடுக்குறா. கொடுத்தோன்னே இந்த குழந்தைக்கு பயங்கர என்லைட்டன்மெண்ட் வந்துடுறது. அண்ட் இந்த ஸ்தலத்தில் தான் அதுக்கப்புறம் அப்பா திட்டுறா, என்ன யார்கிட்ட வாங்கி பாலை குடிச்சேன்னா கோவிலில் காமிச்சிட்டு எப்படி இருந்தார் சுவாமிகிட்ட தான் அப்பாட்ட தான் வாங்கினேன். அவர் எப்படி இருப்பார்னா தோடுடைய செவியின் விடைகேரியோர் பூவென் மதிசூடி அந்த பாட்டு பாடுறார். தெரிஞ்சுடுத்து குழந்தை இது இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் சைல்டு. இனிமேல் இந்த குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அப்பாவும் திருஞான சம்பந்தாரும் ஒரு ஸ்தலத்துக்கு போயிருக்கா. அவளுடைய மெயின் ஸ்தலத்துக்கு போகணும். அப்புறம் அங்கே உள்ள பாட்டெல்லாம் பாடணும். அவள் கோலக்காவூருக்கு போகிறதே குழந்தை சின்ன குழந்தை பாட்டு பாடின்னு இருக்கும் போது கையெல்லாம் சவந்து போச்சு. அப்போ சிவனுக்கே பொருட்களே சிவன் பொற்தாளம் கொடுத்தார் இந்த ஸ்தலத்தில். அடுத்தது திருண்டல் வாயில் குழந்தைக்கு திருஞான சம்பந்தாருக்கு பயங்கர வெயில். அந்த இடத்துல குழந்தைக்கு நடக்க முடியலை, காலெல்லாம் செவந்து போச்சு. அப்போது அங்கே உள்ள அந்தணர்கள் எல்லாம் ஒரு முத்து பல்லக்கு கொடுத்தா. ஸோ அவருக்கு ஈஸியாக நடந்து போகிறதுக்கு இருந்தது. அடுத்த ஸ்தலம்